Hello friends, welcome to NithishFamily. 100 day weight loss challenge 96th day vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவும் போல ஃபர்ஸ்ட் என்னோட weight என்ன அப்படின்றது பாத்துறலாம் வாங்க. weight பார்த்தாச்சா வாங்க vlogக்குள்ள போலாம். காலையில ஃபர்ஸ்டா எடுக்கிறது 5:50க்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறேன். நெல்லிக்காய் ஜூஸ் 1/4 டம்ளர்னா வெண்ணி தண்ணி வந்து நல்லா 3/4 டம்ளருக்கு ஊற்றி நல்லா குடிங்க. அப்போனா தான் வந்து உங்களுக்கு கோல்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வராது. நல்லா ஹாட்டாக வெண்ணி தண்ணி எடுத்து குடிங்க காலையில் எழுந்திரிச்சுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வெறுமனே வெண்ணி தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சிக்கலாம். உங்களால் எவ்வளோ சூடு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடாக எடுத்து குடிங்க. நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறேன். முளைக்கட்டின பச்சை பயிர் வந்து 50 கிராம் வச்சுருக்கேன். ஊற வச்ச பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அத்திப்பழம். இது ஒன்று தான் அத்திப்பழம் நான் டெய்லி எடுக்கிறேன். ஸோ எப்போயும் எடுக்கிறதா இது வந்து காலையில் டிஃபன் எடுக்கிற டைம் மணி வந்து 8:20 ஆகுது. இன்றைக்கி எடுக்கிறது வரகரிசி பொங்கல் தான் எடுக்கிறேன். வரகரிசி பொங்கல் வந்து ஒரு 120 கிராம் கிட்ட எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பார் வந்து ஒரு 100 கிராம் கிட்ட இருக்கேன். பாசிப்பருப்பு போட்டு சொரக்காய் போட்டு சாம்பார் தான். சொரக்காய் வந்து என்னென்னா ரொம்ப புதுசாக நறுக்கிட்டேன், அப்படியே கரைஞ்சிருச்சு சாம்பாரில். தேங்காய் சட்னி வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். காலையில் டிஃபனாக எடுக்கிறது இதான் எடுக்கிறேன், வரகரிசி பொங்கல் மட்டும்தான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக ஒரு 10:30 வந்து எடுக்கிறது அன்னாச்சி பழம் தான் எடுக்கிறேன். அன்னாச்சி பழம் வந்து ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இவ்வளோதான் இருந்தது வெட்டின அன்னாச்சி பழத்தில், மீதி அதை எடுத்து சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு தான். 14th வீக்கோட 4th டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸசைஸ் அப்படின்றது அப்பர் பாடி கூடிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 4th டே எக்ஸசைஸில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸசைஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது 16 எக்ஸசைஸ். ஏன் அப்படின்னா 14th வீக்கோட 4th டே எக்ஸசைஸ் தான் நீ அடுத்து வர்ற வாரங்கள் 15வது வாரமும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கொடுக்குற எக்ஸசைஸில் வந்து ஃபுல் அப்பர் பாடி எக்ஸசைஸும் ஆட் பண்ணிட்டேன். மொத்தம் 16ன்னு வராது, 20-21 எக்ஸசைஸ் வரும் மொத்தமாக. ஸோ செய்யும் போது உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். இன்றைக்கி மட்டும் செய்யாமல் இந்த எக்ஸசைஸை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்பர் பாடிக்குரிய டைமிங்கில் நீங்கள் 15 வீக்கில் வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே செஞ்சுக்கலாம். ஸோ அன்னைக்கு நான் சொல்கிறேன், அதுக்கு தான் வந்து சரி இன்றைக்கி போட்டுடலாம். அடுத்து சஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் போது நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், ஆனால் என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவேன். அப்போ இந்த டேவை சொல்லும் போது உங்களுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்குரிய அப்பர் பாடி எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸ், நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது சென்னை மாரத்தான் தான். ஸ்டார்டிங்கில் வந்து வேற மாரத்தானில் 5 கிலோமீட்டர் ஓடினேன், பிங்க் மாரத்தானில். அதுக்கப்புறம் சென்னை மாரத்தானில் 10 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். இந்த வருஷம் 21 கிலோமீட்டர், அதாவது ஹாஃப் மாரத்தானுக்கு நான் புக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன சொல்கிறது, என்னோட ஆசைகள், என்னோட பெரிய ஆசைனே சொல்லலாம். ஸோ அதோட லிங்க், அது எப்படி வந்து புக் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மாரத்தான் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னி 2 மாதத்துக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது, ஜனவரி தான். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மெயினான ஒரே கண்டிஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஸ்ட் வேக்சினேஷன், தடுப்பூசி நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். COVID-19 கூடிய தடுப்பூசி நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போட்டு முடிச்சிருந்தா தான் நம்ம வந்து சென்னை மாரத்தானில் ஓட முடியும். ஸோ நான் ரெடியாக போகிறேன். நான் கண்டிப்பாக எப்போயுமே நான் டெய்லி வந்து வாக்கிங்கோ ரன்னிங்கோ போய்கிட்டே இருப்பேன். இந்த மழை சீசன் கொஞ்சம் நம்மளுக்கு வேலை அப்படின்றதுனால கொஞ்சம் நான் உடலை விட்டுட்டேன். பட் இனிமேல் என்ன மழை பெஞ்சாலும் போகணும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் டெய்லி, இப்போ நான் 21 கிலோமீட்டர் 42 கிலோமீட்டர் ஓடுறேன் அப்படின்னா நான் டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடி ரன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாதான் அன்னைக்கு நான் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே. ஸோ அதனால நானும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மாரத்தானில் கலந்துக்கணும்னு விரும்புகிறவங்க, சென்னையில் இருக்கவங்க ஈஸி, அவங்களுக்கு வெளியூரில் இருக்கவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்களும் இன்னையிலேருந்தே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதும் சரி, அதே மாதிரி உங்களோட ப்ராக்டிஸையும் தொடங்குங்க. எடுத்தனுமே அன்னைக்கு ஒரே நாளில் போய் நம்மளால் ஓட முடியாது, பெயின் வரும், அதிகமாக வந்து ப்ராப்ளங்கள் வரும். ஸோ முதலேருந்தே எதுவுமே பழகணும், ரொம்ப முக்கியம் மாரத்தான் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து என்னோட ப்ராக்டிஸை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்குரிய அப்பர் பாடி எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ எப்பயும் போல் 5 to 10 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் ப்ளஸ் ரன்னிங் இன் ப்ளேஸ். 60 செகண்டுக்கு 2 எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் ப்ரெஸ். ஸ்குவாட் வித் ப்ரெஸ் அதுவுமே வந்து கவுண்டிங் வந்து 30 கவுண்டிங்கில் பண்ணலாம், அப்படி இல்லைனா 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஸோ 2 செட்டும் பண்ணலாம், இல்லைனா 3 செட்டும் பண்ணலாம். அப்பர் பாடிக்குரியதுனால ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்கள். தேர்ட் எக்ஸசைஸ் லங்ஸஸ் வித் லேடர் ரைஸ். ஸோ இதோட கவுண்டிங்கும் 30, 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணிக்கலாம். ஃபோர்த் எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது சைடு லங்ஸ் வித் தம்பிள்ஸ், அப்படி இல்லைனா லேட்டர் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதையும் சேர்த்து பண்ணிக்கோங்க ஃபுல் பாடி எக்ஸசைஸ் பண்ணும்போது. ஃபிஃப்த் எக்ஸசைஸ் டெட் லீஃப். டெட் லீஃபோட கவுண்டிங்கும் நீங்கள் 30 கவுண்டிங்கில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணிக்கலாம். 6th ஒன் பர்பீஸ். பர்பீஸோட கவுண்டிங் வந்து 20, 18, 16 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். நம்ம அவ்வளோதான் பண்ண முடியும். ஜம்ப் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஜம்ப் பண்ண வேணாம் அப்படின்றவங்க நார்மலாக பண்ணாலும் ஓகே தான். 7th எக்ஸசைஸ் வால் புஷ்அப் அண்ட் பஞ்சஸ். வால் புஷ்அப் 15 கவுண்டிங், பஞ்சஸ் 15 கவுண்டிங்கில் சேர்ந்து 30 கவுண்டிங் பண்ணுங்கள். ஸோ 2 எக்ஸசைஸ் சேர்ந்து பண்ணணும். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 8th எக்ஸசைஸ் பைசெப்
கர்ல். இதோட கவுண்டிங்கும் சேம் கவுண்டிங் தான், 30 கவுண்டிங்கில் பண்ணலாம். 9th எக்ஸசைஸ் ஓவர் ஹெட் தம்பிள்ஸ் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன். இதோட கவுண்டிங் 30 கவுண்டிங்கில் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரைசப் கையோட அடிப்பகுதி குறைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10th எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் ஸ்னோ ஏஞ்சல் வித் தம்பிள்ஸ். ஸோ ஸ்டாண்டிங் ஸ்னோ ஏஞ்சல் வித் மொத்த ஆர்ம்ஸும் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதோட கவுண்டிங் வந்து நம்ம அதிகமாக பண்ண முடியாது, அதனால 20, 18, 16 கவுண்டிங்கில் பண்ணிக்கோங்க. 11th எக்ஸசைஸ் ஆர்ம் சர்க்கிள். ஆர்ம் சர்க்கிளோட கவுண்டிங் 30 பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணிக்கோங்க. 12th எக்ஸசைஸ் பெண்ட் ஓவர் செஸ்ட் ப்ளை அண்டு செஸ்ட் ப்ரெஸ். இதோட கவுண்டிங் வந்து 30 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ரெண்டும் சேர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்டுக்கு கேப் விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம செஸ்ட்டு வந்து டோன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 13th எக்ஸசைஸ் தம்பிள்ஸ் ரோ ப்ளஸ் ட்ரைசப் கிக் பேக். தம்பிள்ஸ் ரோ அப்படின்றது நம்ம மொட்டிக்கிட்ட இருக்க சதை குறைக்கிறதுக்கும் சரி, நம்ம கையோட பேக்கில் இருக்க சதையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரைசப் கிக் பேக்கும் அதே மாதிரி தான், ரெண்டும் சேர்ந்து பண்ணணும். அதுக்கப்புறம் 20 செகண்ட் கேப் போட்டுக்கோங்க. இதோட கவுண்டிங் 30 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணிக்கோங்க. 14th எக்ஸசைஸ் ஷோல்டர் ப்ளஸ் ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன். ரெண்டு சேர்ந்து பண்ணணும். 15 கவுண்டிங்கில் 30 கவுண்டிங் பண்ணுங்கள். 2 செட்டு பண்ணலாம். 15th எக்ஸசைஸ் அப்ரைட் ரோ. இது 30 கவுண்டிங்கில் 2 செட்டு பண்ணுங்கள். 16th எக்ஸசைஸ் அப் டவுன். இது வந்து 30 கவுண்டிங்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால 20, 18, 16 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். எப்பயும் போல் லாஸ்ட்டாக பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளான், எல்போ பிளான் ப்ளஸ் கோப்ரா போஸ் ப்ளஸ் பாலாசனா. இந்த 4 எக்ஸசைஸும் கண்டினியூஸாக சேர்ந்து பண்ணுங்கள், கேப் விடாதீங்க. ஃபஸ்ட்டு செட்டில் 60, 2வது செட்டில் 45, 3வது செட்டில் 30 செகண்டுக்கு பண்ணுங்கள். கூல்டவுன் அப்படின்றது மறந்தாங்க, 5 to 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தேவையில்லாத வலிகள் வராது. அதே நேரத்தில் ஃபங்க்ஷன் இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணணுமாக்கா அப்படின்னு ஒரு டவுட் வரும். கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா தீபாவளி அன்றைக்கி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெஸ்ட் டேவை மாற்றிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் வந்து கலோரி டிஃபிஷியஸில் உணவுகள் எடுத்துக்கிறோம் சரி, இல்லை ஏதாவது ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறது அந்த மாதிரி கூட எடுத்து நீங்கள் வந்து உங்கள் டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி வந்து 12:30 ஆகுது. சாதம் ஒரு 150 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை தொக்கு தான், முட்டை வேக வச்சது 2 முட்டை எடுத்திருக்கேன். ஏன்னா முட்டை 6 முட்டை வாங்கினது இருந்தது, அதனால் அதை இன்றைக்கே காலி பண்ணிட்டா தான் நாளைக்கு நான் வீடு தூத்து துடைக்க கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்து முட்டை குழம்பு தான் வச்சுருக்கேன். அப்படியே தக்காளி இது மாதிரி வச்சு ஆளுக்கு 2 முட்டை வேக வச்ச முட்டையாக எடுத்துட்டோம். இதுனா காலி ஆயிரும் மத்தியானத்தோட. அதுக்கப்புறம் ரசம் வச்சேன். ரசம் வந்து ஒரு 200 ml எடுத்திருக்கேன். மத்தியானம் சாப்பாடு எடுக்கிறது இன்றைக்கி நான் இதுதான் எடுக்கிறேன். ராத்திரி சாப்பாடு எடுக்கிற டைம் மணி வந்து 7:10 ஆகுது. சப்பாத்தி தான் 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன் 100 கிராம் அளவுக்கு. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் 200 கிராம் எடுத்திருக்கேன். மத்தியானம் செஞ்ச முட்டை தொக்கூட செஞ்சது, அந்த தக்காளி தொக்கு கொஞ்சம் இருந்தது, அது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். வீட்டில் செய்கிற சாப்பாடே நீங்கள் அளவாக எடுத்துக்கலாம். கலோரி டிஃபிஷியஸில் கொஞ்சம் அளவு கம்மியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போயுமே நீங்கள் சாப்பாட்டில் மெயினாக ராத்திரிக்கோ இல்லை சாயந்தரமோ வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க, தொப்பை இருக்காது. அப்புறம் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு என்னக்கா பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. 3 டிப்பு தான். சப்பாத்தி மாவு பிணையிற தண்ணி வந்து ரொம்ப ஹாட்டாகவும் வேணாம், ரொம்ப கூலிங்காகவும் வேணாம், வார்மாக இருக்கணும். வார்ம் வாட்டரில் சப்பாத்தி மாவை பிணைஞ்சிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வைக்கும்போது மேலே வந்து லைட்டாக ஒரு சொட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி பிணைங்க, நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிணையிறது வந்து ரொம்ப ஒல்லியாகவும் பிணையக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் பிணையக்கூடாது, மீடியம் திக்னஸ் இருக்கணும். அப்போனா தான் வந்து சப்பாத்தி மாவு வெரைட்டி மாதிரி வராது. ரொம்ப ஒல்லியாக தட்டிட்டிங்கன்னா வெரைட்டி மாதிரி வந்துடும். 3வது பாயிண்ட் வந்து தோசைக்கல்லில் போட்டனுமே எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. ஹீட்டு வந்து ஓரளவுக்கு நார்மல், ஓவர் மீடியமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது. நல்லா வார்ம் ஹீட்டிங்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹீட்டில் சப்பாத்தி செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு. மறுநாள் காலையில் வரைக்கும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் நான் வெளியே தான் வச்சுருப்பேன். சப்பாத்தி தான் எடுக்க போகிறேன். என்னோடய ராத்திரி டிஃபன் அப்படின்றது சப்பாத்தி தான். நைட்டு 8:45 ஆகுது. கடைசியாக எடுக்கிறது ஃபேர்கட் ட்ரிங்க் தான் இருக்கிறேன். அக்கா நீங்கள் தீபாவளிக்கு எந்த பலகாரமும் செய்யலையான்னு கேட்டிருந்தீங்க. செய்யலை, ஏன்னா சஷ்டி வருது, 6 நாள் வருது. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் வருதுனால நித்திஷும் ரொம்ப எண்ணெய் பலகாரங்கள் இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. நாட்டு சக்கரை போட்டு நான் மைசூர் பாக்கு செய்வேன். அது ஏற்கனவே சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் செய்வேன். அது நாளைக்கு செஞ்சேன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் போடுறேன் எப்படி செய்கிறேன் அப்படின்றது. பட் இந்த வட்டம் வந்து நாங்கள் அந்தளவுக்கு எதுவும் பலகாரங்கள் செய்யலை. இன்றைக்கி என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ இந்த விளாக் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விளாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.